ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி கலைஞர் பூங்காவுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணி போனோம். ஸோ நானும் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். இவன் என்னோடய பிரதர், அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து ரூ. 100, ஒருத்தருக்கு ரூ. 100. ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ஜிபேலாம் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் பே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை பே பண்ணிட்டு தான் பண்ணோம். அண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இங்கே சூப்பரான ஒரு தரமான இடம் தான் அது. இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்குலாம் ஃப்ரீ தான். நல்லா சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த இடம் சூப்பராக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதுவும் ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கு தான். இது காசு கொடுத்து நம்ம போகணுமா அப்படின்ட்டு நாங்கள் போகல. அண்ட் முக்கியமாக நாங்கள் வந்துட்டு இதை பார்க்கறதுக்கு தான், இந்த பேர்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். அங்கே உள்ளே போய் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்ததுங்க. நாங்கள் வீடியோவில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, அதில் இவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தது. அதை நம்பி இங்கே வந்துட்டோம். ஒரு 30 பேர்ட்ஸ் கூட இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இருக்கிற பேர்ட்ஸையாவது கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்தோம். நீங்களும் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரீல்ஸ்லாம் பார்த்து நம்பி வந்துடாதீங்க. கொஞ்சம் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹150 இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கு தனியாக ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ₹500. நாங்கள் ஃபீட்லாம் பண்ண தேவையில்ல, அதுங்களை பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் என்ன ஒரு கஷ்டம், நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், நம்பி வந்து ஏமாந்துட்டோம். நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் சூப்பராக பண்ணலாம். ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் தான் அது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, உங்கள் மொபைல் மெமரி ஃபுல்லாகிட்டு தான் போவீங்க, அந்தளவுக்கு இருக்குது. இங்கே ஃபுட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே ரேட் அதிகம் தான். ஒரு மினி மீல்ஸ் வந்து ₹160 கிட்ட வந்துச்சு. நாங்கள் ஆனால் அதெல்லாம் சாப்பிடல. ஒரு டீ, ஒரு சிக்கன் ரோல் தான் சாப்பிட்டோம். அது 3 பேர் சாப்பிட்டதுக்கே 430 அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்தே பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளி ஒரு இடம் இருக்கும், அங்கே போயிட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ மறக்காமல் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு வாங்க. நம்பி வந்துடாதீங்க. எந்த வீடியோஸும் பார்த்து நாங்கள் நம்பி வந்து ஏமாந்து தான் மிச்சம். ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஜாலியாக போச்சு, அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.